ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேட் பாருங்க. ஆ இதுல சர்டைன் டெர்மினாலஜிஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஹெட்ஸ் அப்பா சொல்லிடுறேன். பத்மா. ஓகேவா? ஆம் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் எதுக்கு பிரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அ ஜான்வரி 1லேருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்ச் 2 அன்னைக்கு ஃபயர் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஜான்வரி 1லேருந்து மார்ச் 2 வரைக்கும் ரெடி பண்ற ஒரு அக்கவுண்ட் பேர் தான் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகே. அது ஒண்ணு. பத்மா சொல்லுங்க பத்மா. ஸ்டாக் சால்வேஜ்னா என்ன அர்த்தம் பத்மா? ம். ம். யோசிங்க, யோசிங்க பத்மா. ஸ்டாக் சால்வேஜ்ன்றது ஸ்டாக் புரொடெக்டட். நம்மளுக்கு ஃபயர் நெறைய இருக்கு பத்மா. ஆனா ஏதோ ஒரு பெட்டி மட்டும் அதுல ஒரு மிச்சம் இருக்கிறது. கரெக்ட். அதாவது உங்க உங்க பால் காய்ச்சறதுல இல்ல பால் காய்ச்சறதையே பால் காய்ச்சறீங்கல்ல, பால் காய்ச்சி மிச்சம் இருக்குல்ல, அதுதான் சால்வேஜ்ட். ஓகேவா? சோ ஓகேவா ஸ்ரீ? ஸ்டாக் சால்வேஜ்டுன்னா ஸ்டாக் புரொடெக்டட்ன்னு அர்த்தம். இப்ப வந்து இதுல தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜ் கிளாஸ்ன்னு ஒண்ணு சொல்றாங்க பத்மா ஸ்ரீ. ஆவரேஜ் கிளாஸ்ன்றது எதுக்குன்னா, ஒருவேள நான் 20,000 நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா, எனக்கு வந்து 1,00,000க்கு லாஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல 20,000க்கு என்ன எடுத்தேனோ, அதுதான் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி குடுப்பாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் 1,00,000 நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனா ரூ. 20,000 தான் லாஸ்ன்னா, எனக்கு ரூ. 20,000யும் ரூ. 19,500 வரைக்கும் எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில்மென்ட் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ இத இத பத்தி பேசுறது தான் வந்து ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆ அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ரீ அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார்மேட் ஃபைல் வந்ததுல்ல ஸ்ரீ உங்களுக்கு? WhatsAppல வந்துருதுல்ல? அனுப்பிச்சுட்டேன் வந்துருதுல்ல? ஓகே ரைட். ஆ. இப்ப பாருங்க ஸ்ரீ, இது வந்து புக்ல குடுக்கல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஓகே. உங்களோட சம்ஸ் பேஸ் பண்ணி நானே கிரியேட் பண்ண ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஓகேவா? ஸ்டெப் 1 வந்து எழுதிக்கோங்க ஸ்ரீ. நீங்க எழுதிக்கோங்க. பத்மா, இந்த ஸ்டெப் 1 டூ ஸ்டெப் 8 இப்ப படிச்சுட்டு பார்க்காம நம்ம மெயின் நோட்ல எழுதுங்க பத்மா. ம். ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க ஸ்ரீ. கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் புராஃபிட் ஆஃப் பிரீவியஸ் இயர் இன் கேஸ் ஆஃப் 2 இயர்ஸ் டேட்டா கிவன். எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப் 1 டூ ஸ்டெப் 8 நீங்க ஃபாலோ பண்ணாலே இன்சூரன்ஸ் சம் 95% கிராக் அவுட் பண்ணிடலாம் ஸ்ரீ. ஓகே. எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் இந்த ஸ்டெப் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். பத்மா கிட்ட காமிச்சேன் இந்த வாட்டி. எப்படி லீஸ் அக்கவுண்டிங்லேருந்து அப்படியே மெட்டீரியல்லேருந்து ஒரு சம்மு ஆ அதெல்லாம் காமிச்சேன். முந்தாநேத்தி. முந்தாநேத்திக்கா, நேத்திக்கா ஞாபகம் இல்ல. அப்படியே அதே சம் லீஸ் அக்கவுண்டிங் 7 மார்க்கு. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே புக்லேருந்து. அப்படியே லம்ப் லம்பா குடுத்துருக்கோம். புக்கு சம் நல்லா பாத்துருங்கப்பா. ஆமா. ஆ. கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் புராஃபிட் ஃபார் பிரீவியஸ் இயர் இன் கேஸ் ஆஃப் 2 இயர்ஸ் டேட்டா கிவன். எழுதிட்டீங்களா ஸ்ரீ? எழுதிக்கோங்க. பத்மா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம எழுதுங்க பத்மா என்ன?
செகண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் ப்ரீவியஸ் இயர். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100 ஸ்ரீ. ஸ்டெப் நம்பர் 3, preparation of memorandum trading account. இந்த preparation of memorandum trading account நார்மலா இருக்கும் ஸ்ரீ. 2 opening stock, 2 purchases, buy sales, buy closing stock, 2 gross profit. அதே ஃபார்மேட் தான். ஆனா எந்த ஸ்டார்டிங் ஆஃப் அந்த ஃபினான்ஷியல் இயரையோ கேலண்டர் டில் த டேட் ஆஃப் ஃபயர் ஃபயர் வந்து மே 2 ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மே 10 வரைக்கும் உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட் என்ன நிலவரம் எப்படி இருந்ததுன்னு பாக்குறது தான் வந்து மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட். ஓகேவா? ஆமா. முந்தி நாள். ஆமாமா. முந்தி நாள் வரைக்கும். அதுக்கு தான் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட்ன்னு சொல்றாங்க. இட் இஸ் பேசிக்கலி அ ப்ரோஃபார்மா ட்ரேடிங் அக்கவுண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ நான் வந்து எனக்கு அந்த நாள் வரைக்கும் எனக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு ஒரு 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 அப்ராக்சிமேட் ஃபிகர் எடுத்து பண்ணும்போது தான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த இன்சூரன்ஸ் கிளைமே கால்குலேஷன் ஒரு பார்ட் ஆஃப் இட் வருது. அது ஸ்ரீ ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் 4 வந்து லைக் டு லைக் மேட்சிங் கால்குலேஷன் போட்டிருக்கோங்க. இது என்ன லைக் டு லைக் மேட்சிங் கால்குலேஷன்ன்றது என்னன்னா டு இன்கார்பரேட் த இன்ஃப்ளேஷன். இப்ப நம்ம பட்ஜெட்லாம் பிரசன்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீ 2025 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப டாப் டவுனா பட்ஜெட் அடுத்த வருஷம் பிரசன்ட் பண்ணிடுவாங்க. சேஃப் ஃபார் 2026 பண்ணிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிசினஸ் பார்ட்னர்ஸ் அந்த லீட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாட் தே வில் டு இஸ் அப்படியே ஹை லெவல்ல டாப் டவுன் பட்ஜெட் போட்டுட்டு இந்த வாட்டியோட இன்ஃப்ளேஷன் கட் ஆஃப் இருக்கும்ல அத மட்டும் ஒரு பெர்சன்டேஜ் இன்கார்பரேட் பண்ணி நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. சிம்பிளா முடிச்சிருவாங்க பட்ஜெட். ஓகே. ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம்னா நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டே இந்த வாட்டி டாப் டவுன் பட்ஜெட் தான். The budget which was presented by Nirmala Sitharaman was a top down budget where she tried to where not much of improvement. பெருசா இந்த வருஷத்துக்கு அவங்க எதுவுமே போடவே இல்ல. அவங்க பண்ணினது எல்லாமே எக்ஸாக்ட்லி கரெக்ட் அவ்வளவுதான். அவங்களோட டார்கெட் என்ன? மோடிஜியோட டார்கெட் என்னன்னா 2030ல வந்து இந்தியா வல்லரசு ஆகணும். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபியூச்சர் பிளான்ஸ்ல இருந்து ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து அந்த பேசிக்கா தான் பட்ஜெட்டிங் ஆட் பண்ணிருக்காங்களே தவிர மத்ததெல்லாம் லைட் டச் தான் பண்ணிருக்காங்க. பட் 2026ல வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கவரேஜ் எடுத்துட்டு வரணும் எப்பவுமே. நம்ம இதுல கூட அப்படிதான். எல்லா கார்ப்பரேட்லயும் அப்படிதான். ஷெல்ல கூட அப்படிதான் பண்ணுவாங்க. டாப் டவுன் அப்ரோச் பண்ணாங்க ஒரு வாட்டி 2019ல நினைக்கிறேன். பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே நம்பர்ஸ் எடுத்துன்னு வந்து தே இன்கார்பரேட்டட் தி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் பட்ஜெட் வாஸ் ஃபைனலைஸ்டு அவ்வளவுதான். அதுக்கு தான் அதுதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 என்னன்னா சால்வேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. கால்குலேஷன் ஆஃப் சால்வேஜ் வேல்யூ. சோ சால்வேஜ் வேல்யூன்னா என்ன அர்த்தம்? ப்ரொடெக்டட் வேல்யூ. இவ்ளோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல எவ்வளோ குவாண்டம் ஆஃப் ஸ்டாக் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து கால்குலேட் பண்றது தான் சால்வேஜ் வேல்யூ. எதுமா? எது சொல்றீங்க ஸ்ரீ? சாரி. கேக்கல ஸ்ரீ சாரி. ஆ கரெக்ட். ஸ்டெப் நம்பர் 6 வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக். லாஸ் ஆஃப் ஸ்டாக்னா என்ன? ஃபயர் அன்னைக்கு என்ன ஸ்டாக் இருந்தது மைனஸ் எவ்வளவு ஸ்டாக் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அது லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஸ்டெப் நம்பர் 7ன்றது நீங்க இப்ப சொன்னீங்களே இஸ் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அதாவது தட் வில் வேரி அக்கார்டிங் டு தி சம் ஸ்ரீ பத்மா. என்னன்னா நான் வந்து நான் இன்சூரன்ஸ் எடுத்ததை விட ஜாஸ்தியா அண்டர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேனா இல்ல இன்சூரன்ஸ் எடுத்ததை விட கம்மியா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த இது சம். ஸோ அதனால இஸ் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் கொஸ்டின் மார்க் அதை கொஞ்சம் நம்மளால டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். கடைசியா கிளைம் கால்குலேஷன். பத்மா ஸ்ரீ சாரி நெட் கிளைம்க்கு வந்து ஒரு ஃபார்முலா பாருங்க பத்மா. நெட் கிளைம் இன்டு பாலிசி வேல்யூ டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் லாஸ்ட் ஆன் டேட் ஆஃப் ஆக்சிடென்ட்.
குட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Average clause will not be applicable. Your policy value is greater than or equal to the amount of loss suffered. Average clause will be applicable only in case of under insurance circumstances. புரியுதா? அதாவது ஆவரேஜ் clause உங்க பாலிசி வேல்யூ 1 லட்சம் ஸ்ரீ. பாலிசி வேல்யூ லாஸ் லாஸ் சஃபர்ட் வந்து 20,000ன்னா அப்ப அங்க ஆவரேஜ் clause அப்ளிகபிள் ஆகாது. அண்டர் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆயிருக்கும் போது தான் ஆவரேஜ் clause அப்ளை ஆகும். அந்த ஆவரேஜ் clause அப்ளை ஆகுறத நான் உங்களுக்கு சம் வரும்போது டீடைல்டா சொல்றேன். அது உங்களுக்கு நல்லா அலைன் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இது எல்லாமே எழுதிட்டீங்களா ஸ்ரீ? குட். ஆவரேஜ் clause will not be applicable if your policy அதுவும் எழுதிட்டீங்களா? அது எழுதிக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த சம் போலாமா? பத்மா உங்களுக்கு ஈஸியா இருக்க சொல்லுங்க. கரெக்ட், கரெக்ட். ஓகேவா? குட். பத்மா நீங்க எழுதிட்டீங்களா பத்மா? ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா? சூப்பரா. ஓகே. ஏதாவது ஸ்டெப்ஸ் டவுட் வருதா பத்மா? இல்லல்ல. ஓகே. ஸ்ரீக்கு டவுட் இல்லல்ல. ஓகே. வி வில் கோ டு த ஓகே. ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். யார் வேணாலும் சொல்லுங்க. ஆ கிராஸ் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆனா சாரி இப்படி கேட்கிறேன். க்ளோசிங் ஸ்டாக் இன்கிரீஸ் ஆனா கிராஸ் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? க்ளோசிங் ஸ்டாக் இன்கிரீஸ் ஆனா கிராஸ் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? என்னம்மா? டி இன்கிரீஸ் ஆகுன்றீங்களா? டிக்ரீஸ் ஆகுமா? யோசிங்க. நீங்களே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க ஸ்ரீ. ம், ம். ஆ இன்கிரீஸ் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. நான் இந்த இன்சூரன்ஸ்க்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. எம்சிக்யூல கேட்கறாங்க. ஒரு சினாரியோ மாரி குடுத்துட்டு, ஆ இஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன்கிரீசஸ், வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் பி&எல் சம் பார்த்தோம் தெரியுமா? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல. இது மாரி ஆகறது. இதனால வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி ஆகுறது? பி&எல் எப்படி ஆகுறதுன்னு ஒண்ணு இது பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அந்த மாரி ஒரு சம் கடைசி சம் கரெக்ட். ஞாபகம் இருக்கா பத்மா? உங்களுக்கு? என்னாச்சு பத்மா? ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஆ ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு சம்மு இன்சூரன்ஸ்ல வரும். எப்படி கேட்பான்னா, உங்களோட ஒரு சினாரியோ குடுத்துருவான். அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் குடுத்துருவான். குளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் குடுத்துட்டு, இம்பாக்ட் ஆஃப் த குளோசிங் ஸ்டாக் ஆன் த கிராஸ் ப்ராஃபிட் குடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் குடுப்பான். சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோசிங் ஸ்டாக் எப்பல்லாம் இன்கிரீஸ் ஆகுதோ, அப்பல்லாம் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகும். க்ளோசிங் ஸ்டாக் எப்பல்லாம் கம்மியாகுதோ, அப்ப ப்ராஃபிட் கம்மியாகும். ஓகே. சோ டு சம்மரைஸ், க்ளோசிங் ஸ்டாக் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ கிராஸ் ப்ராஃபிட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? க்ளோசிங் ஸ்டாக் இன்கிரீசஸ், கிராஸ் ப்ராஃபிட் இன்கிரீசஸ். ஓப்பனிங் ஸ்டாக் இன்கிரீஸ் வருது. இது முக்கியமான விஷயம். இப்ப நம்ம போடுற சம்முக்கும் அது கான்ட்ரிபியூட் ஆகும். சோ இல்லஸ்ட்ரேஷன் 1. A fire occurred. அதுதானே உங்களுக்கும் இருக்கு. ஓகேமா.
A fire occurred on 15th September 2023. இந்த சாப்டர்ல வந்து செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன், டெப்ரிசியேஷன் மாதிரி. என்னன்னா டேட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 2023 பத்தி ஃபயர் வந்திருக்குன்னா அப்ப 2022 டேட்டாவும் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த 22 டேட்டாவை எந்த டைம் ஃப்ரேம்க்கு கொடுத்துருக்கான், 23 டேட்டா எந்த டைம் ஃப்ரேம்க்கு கொடுத்துருக்கான்றத கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா 7 மார்க் சொலையா வாங்கிடலாம். ஓகேவா ஸ்ரீ? ஸ்ரீ போன வாட்டி சிடபிள்யூ வந்து கரெக்ஷன் டீம், ஓகே, ஒரு ஃபேக்கல்டி கரெக்ஷன்ஸ் பண்றாங்கல்ல, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பேப்பர், காஸ்ட் அக்கவுண்டிங் பேப்பர், அந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ற ஒரு ஃபேக்கல்ட்டியை நான் மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்பதான் பிப்ரவரி மாசம் வந்தது. அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்க ஸ்ரீ. என்னன்னா டேட்ஸ வந்து நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ கரெக்டா பார்த்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணாலே 50% ஆர் டு 60% ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுமா. நிறைய பசங்க டேட்ஸ வந்து அர்ஜென்சில மிஸ்மேட்ச் பண்ணி பண்ணி எழுதி இது பண்ணிட்டாங்களாம் நிறைய கொஸ்டின்ல. ஸோ டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் யூ ஆல் ஹேவ் டு எம்பசிஸ் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் டெப்ரிசியேஷன்ல கூட அந்த செக்லிஸ்ட்ல உங்களுக்கு டேட்னு சொல்லிட்டே இருந்தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2023 செப்டம்பர்ல வந்து அது அவங்க வந்து ஃபயர் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கிளைம் டு பி லான்ச்ட் வித் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் த லாஸ் ஆஃப் ஸ்டாக். எவ்வளோ இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இது பண்ணணுமோ, அது வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக்னாலே என்ன, அவங்க கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சம்ல. லாஸ் ஆஃப் ஸ்டாக்னா ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வரும். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா எப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியல, என்னால சேல்ஸ் இந்த வருஷம் பண்ணவே முடியல, இந்த 6 மாசம் சேல்ஸ் ரொம்ப டவுனா இருந்தது, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தா அது இட் இஸ் சம் ரிலேட்டிங் டு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டிங்ஷன் நீங்க எடுத்துன்னு வரணும். எப்படி டெப்ரிசியேஷன்ல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனா டபிள்யூடிவியான்னு பாக்குற மாதிரி இன்சூரன்ஸ்ல வெதர் இட் இஸ் த லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆர் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், அந்த டிஸ்டிங்ஷன் நீங்க கிளியரா இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ this sum relates to loss of stock. ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஆ இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுல வந்து நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இது எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, நான் சம் போட வேணாம், ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்திருக்கான், 2022 ஓடது கொடுத்திருக்கான். அப்பனா என்ன, 2023ல ஃபயர் நடந்திருக்கு, 2022 ஓட ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்திருக்கான். எவ்வளோ, 40,000 இருந்துட்டு போட்டோம். 2023 ஓட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 60,000. அதையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, பர்ச்சேசஸ் இன் 2023. சோ பர்ச்சேசஸ் இன் 2023ன்றது என்ன அர்த்தம், 80,000. அதாவது 22, சாரி 2022, சாரிமா. அப்புறம் போன வருஷத்தோட பர்ச்சேசஸ் கொடுத்திருக்கான். சூப்பர். நீங்க இப்போ 2 காலம் போட்டுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் தான். நீங்க கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்கன்னா இது போடணும்லாம் அவசியம் கிடையாது. டுவெண்ட்டி ஒன்ல என்ன, 22ல என்ன நடந்திருக்கு, 23ல என்ன நடந்திருக்கு. ஸோ 22 வந்து ஓப்பனிங் ஸ்டாக் நார்மல் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஸ்ரீ. செம்ம ஈஸி ஸ்ரீ. அதாவது கஷ்டப்பட்டு நீங்க பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணி 7 மார்க் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சம்லாம் சூஸ் பண்ணி அழகா நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 70லாம் ஸ்கோர் பண்ணலாம் ஸ்ரீ. ஓகேவா? அந்த மேடம் சொன்னாங்க, எவ்வளோ 60 65க்கு மேல கிட்டத்தட்ட 350 பேர் 65க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்களாம் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ். மெயினா அந்த இது வந்து லீஸ் அக்கவுண்டிங் நேத்தி காமிச்சல பத்மா உங்களுக்கு ஒரு சம்ம டைரக்ட் பிக்கப் அது. அப்புறம் அந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதுவும் மெட்டீரியல் இருந்து வந்தது. இன்சூரன்ஸ் எல்லாம் ஈஸி சம் பத்மா ரொம்ப ஸ்ரீ. சோ ஜூன் பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இதோ ஸ்டடி மெட்டீரியல்ல லீஸ் அக்கவுண்டிங்ல இருக்கிற அப்படியே அதே சம். பத்மா நீங்க பாத்தீங்களா? அப்புறம் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு, ஸ்ரீக்கு. ஸோ 2022ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 40,000.
ஓப்பனிங் ஸ்டாக் 2023 ஓடது வந்து 60,000. அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கணும். இயர் வைஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பர்ச்சேசஸ் 2022ல எவ்வளோ? 80,000. அப்புறம் பர்ச்சேசஸ் ஃப்ரம் 1122 டு 59 சொன்னேன்ல, என்னைக்கு வந்து இது வாங்கியிருக்கோ, ஃபயர் எது நாளைக்கு வந்திருக்கோ, டில் டேட் ஃபயர் 1,76,000. அப்புறம் சேல்ஸ் 1,20,000 டில் டேட் 2,10,000. இந்த மாதிரி டேட்டா எடுத்து எழுதிக்கோ. ஓகேவா? அவன் என்ன சொல்றான், டியூரிங் த கரண்ட் இயர் the cost of purchase has risen by 10% above last year's. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 10% ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி செல்லிங் prices have gone up by 5%. So cost of purchase வந்து by 10%. selling prices வந்து 5%. இப்ப சால்வேஜ் வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக்னா என்ன? இதெல்லாம் பிரச்சனை ஆனதுல ஏதோ கொஞ்சம் ப்ரொடெக்டட் ஆகி எவ்வளவு வேல்யூ வருது? ஸ்டாக் ப்ரொடெக்டட். சால்வேஜ் வேல்யூ மீன்ஸ் ஸ்டாக் ப்ரொடெக்டட். ஸோ ஸ்டாக் ப்ரொடெக்டட் எவ்வளோ? 4,000. சூப்பர். இதுதான் வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லுமா. ஒரே நிமிஷம். ஒரே 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 நிமிஷம் ஸ்ரீ. சம்மே பாத்துறேன். 1122 40. ஆமாமா ஸ்ரீ. கரெக்ட் 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 ஸ்ரீ. மாத்திக்கோங்க ஸ்ரீ. ஆ ஆமாமா. இன்சூரன்ஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் எரர்ஸ்லாம் இருக்கு நிறையவே. அதனால நான் தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ ஸ்ரீ. பத்மா நீங்க மாத்திக்கோங்க பத்மா. இது 11/20/23 பத்மா. பர்ச்சேசஸ் ஃப்ரம். ஏன் பத்மா ரொம்ப டல் ஆயிட்டீங்க? ஆல் ஃபைன் தானே? டயர்ட் ஆயிட்டீங்களா? ட்ரெயின் ஆயிடுச்சா பத்மா? அச்சச்சோ! ஒரு 2 மாசம் பத்மா. ஓகே. ஆ. ஆமா. பல்ல கடிச்சுட்டு எப்படியாவது முடிச்சிருங்க. அப்படியே சுட்டோட சுட ஸ்டேஜ் 2 முடிச்சிருங்க. ஆ. ஆமா, ஆமா. அவ்வளோதான். அப்புறம் ப்ரொஃபைல் என்னவோ அது தகுந்தபடி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்பதான் எல்லாம் ஏஐ வந்துடுச்சே ஸ்ரீ. சூப்பர். இதுதான் கிவன் ஸ்ரீ. பத்மா. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஸ்டெப் 1 என்ன பண்றோமோ அந்த மாரி பண்ண போறோம். முதல்ல ஸ்டெப் 1 என்ன? ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கவுண்ட் to get the gross profit ratio. So preparation of 2022 trading account. So first trading account prepare பண்ணலாமா? இங்க பாருங்க. First 2 opening stock 2020 2 தான் பார்க்கிறோம். Opening stock 40,000. Purchases வந்து 80,000. அப்புறம் சேல்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 1,20,000. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60,000. இங்க 60,000 எப்படி வந்தது? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர் பிகம் தி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். கரெக்ட்டா? எஸ். யூ ஆர் வித் மீ இல்ல 2 பேரும்? குட். சோ அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து அத இது பண்ணோம். சோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஆஃப் 2022 என்ன? 60,000. சோ இப்ப என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? இதெல்லாம் பண்ணினோம்னா இங்க 1,20,000 + 60 வந்து 1,80,000. ஓகேவா?
40 பிளஸ் 80 வந்து 1,20,000 அப்போ ரிமைனிங் போட்டா 1,80,000 1,80,000 மைனஸ் 40,000. ஸ்ரீபத்மா, இப்போ இங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு ஃப்ரெஷ்ஷா சம் போடணும்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகேவா? நான் போட்டு குடுக்குறேன். இது வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள்ன்றதுனால அப்படியே போடுறேன். ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி ஸ்டெப் 1 அந்த மாரி போடணும்னா சொல்லுங்க. நான் ஒரு டேப இன்சர்ட் பண்ணி போடுறேன். இது புரிஞ்சுதா? இது ஓகேவா? டேப் இன்சர்ட் பண்ணி போடணுமா உங்களுக்கு? கிளியரா புரியுதா? ஓகே. உங்களுக்கு ஸ்ரீ? ஃபைன்ல. ஓகே. அந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அந்த ஃபார்மேட் போடும்போது திருப்பி அந்த டப்பாவெல்லாம் போடணுமா? இங்க தேடி தேடி போடுறேன். வேற எதுவும் இல்ல. Opening stock. So first step என்ன? Prepare the memorandum trading account for the year 2022. So which is last year. So step 1 முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? Gross profit கிடைச்சிருது. So step number 2 பாருங்க. Gross profit இது கிடைச்ச உடனே ஸ்டெப் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கேன்? Preparation of அந்த gross profit ratio. Gross profit ratio இது என்ன வரும்? Gross profit divided by sales into 100. Gross profit என்ன? சம்பளம் நம்மளுக்கு 60,000 divided by 1,20,000. ஓகேவா? 50%. புரிஞ்சிடுச்சா? இப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க. Current year cost of purchase has risen by 10% above the last year's purchase. Selling prices have gone up by 5%. So இது வந்து to connect these two lines, இப்ப step number 3 பாருங்க. We are trying to incorporate the inflation concept here. ஓகேவா? So inflation concept பாத்தீங்கன்னா, see இவங்க வந்து லாஸ்ட் இயர், கரண்ட் இயர் இப்படி குடுத்துருக்காங்க. நீங்க அப்படி போடாதீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் தடவ கத்துக்கும்போது ஸ்டெப் ஸ்டெப்பா போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே எது வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி, நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி தெரிஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அத போட்டுக்கோங்க. ஓகேவாம்மா? ரைட். இப்போ இது வந்து கிடைச்சிருது. 50% கிடைச்சிருது. அப்புறம் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,00,000 இதெல்லாம் கிடைச்சிருது. இப்போ நம்ம வி ஆர் ட்ரைங் டு இன்கார்ப்பரேட் த ஃபேக்ட் ஆஃப் அந்த 10%. ஸோ லாஸ்ட் இயரோட இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அட் லாஸ்ட் இயர் லெவல் வந்து 60,000. ஓகேவா? ஏன்னா இது க்ளோசிங் ஸ்டாக். கரெக்ட்டா? 60,000. அவன் என்ன சொல்றான்? 10% இது பண்ணுன்றான். ஸோ 60,000ல 10% போட்டோம்னா 6,000. கரெக்ட்டா? ஸோ 66,000. அப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணும்போது இட் இஸ் என்ன 66,000. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ச்சேஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ்ல ஒரு இம்பாக்ட் குடுக்குறீங்கன்னா, அது க்ளோசிங் ஸ்டாக்ல கண்டிப்பா நீங்க குடுத்து தான் ஆகணும். ஸோ 66,000 வேல்யூவேஷன். இப்போ இது 66,000 வந்துருது. உங்களுக்கு வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்ல 66,000 வந்துருது. அமௌண்ட் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து இதுல வந்து 1,32,000 கரண்ட் இயர்ல. எப்படி 1,32,000னா, கரண்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 60,000. பர்ச்சேஸஸ் வந்து 1,76,000. ஓகேவாம்மா? சேல்ஸ் வந்து 2,10,000. இப்ப கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,06,000. இது வந்து பேலன்சிங் ஃபிகர்ன்னு சொல்றாங்க. இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,32,000. ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா எப்படின்னு சொல்லிட்டு? இல்லம்மா. இப்போ இப்போ வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,32,000 இங்க. எப்படி க்ளோசிங் ஸ்டாக் 1,32,000ன்னா, இங்க பாருங்க. நான் அதோட அப்போ வந்து நம்ப அ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ போன இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கண்டுபிடிச்சிட்டோம். 50%ன்னு சொல்ட்டு. இப்ப வந்து நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் தான் போட போறோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இங்க இன்கார்ப்பரேட் பண்ணோம்னா, க்ளோசிங் ஸ்டாக் கிடைச்சிரும்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஸ்டெப் நம்பர் 4. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. பர்ச்சேஸஸ் குடுத்துருக்கான். சேல்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டோம். ஓகே. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 1,06,000. எப்படின்னா, சாரி
க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,32,000. க்ளோசிங் ஸ்டாக் எப்படின்றத சொல்றேன். சோ இங்க க்ளோசிங் ஸ்டாக்ன்றது வந்து 66,000 பிளஸ் ஒரு 66,000. புரியுதா? அந்த 50% இம்பாக்ட். When gross profit is increasing by 50%, closing stock should also increase by 50%. Correct? Concept. You are with me? ஆ. சோ அப்ப 1,32,000. அந்த 1,32,000 தான் நம்ம இங்க போட்டுட்டு, கிராஸ் ப்ராஃபிட் வந்து இங்க பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிக்கிறோம். சோ கிராஸ் ப்ராஃபிட் என்ன? ஆ 3,42,000. இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா 3,42,000 வரும். ஓகே. சோ 3,42,000 minus 60,000 minus 1,76,000. ஓகேவாம்மா? சோ 1,06,000 is the gross profit balancing figure. இப்ப எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருது. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? நீங்க பாருங்க ஸ்ரீ. ஓகே. இந்த சம் பாருங்க. பத்மா பாருங்க. திருப்பி டவுட் இருந்தா என்ன கேளுங்க. நான் சொல்லி தரேன். ஆனா ஒரு வாட்டி ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டு பாருங்க. நீங்க போட்டு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்ல தான் எங்கேயோ ஹோல்ட் ஆவீங்க. அந்த ஸ்டெப் மட்டும் நான் சொல்லி தரேன். சரியா? ஓகேவா பத்மா? பத்மா பாவம் டயர்ட் ஆயிடுச்சா? பத்மா உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்தா வேணா நீங்க பாருங்க பத்மா. ஆ, ஆ, ம். ஓகே. So this is how we have to approach here. Insurance for stock. Get your first prepare memorandum and trading account for the previous year. Get your gross profit ratio. அப்புறம் factor the impact of 10%. இப்ப இந்த 10%ன்றது சில சம்ஸ்ல வரும் ஸ்ரீ, சில சம்ஸ்ல வரும் பத்மா. ஓகே. சில சம்ஸ்ல கொடுக்க மாட்டான். ஸ்ட்ரைட்டா அவன் மட்டும் அழகா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். So you will have to factor இந்த 10% above last year's. Whenever closing stock increases, gross profit also will increase. Whenever there is an impact of no increase in gross profit, it is always expected that the closing stock should also increase to that extent. Okay. So you are doing a like to like matching of the current year and previous year. புரியுதா ஸ்ரீ? அதாவது போன வருஷம் நான் 40,000 ரூபான்றது சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்மா. ஆனா போன வருஷத்தோட 40,000 ரூபாய் இந்த வருஷம் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 50,000 ரூபாய் சொல்லலாமா? ஏன்னா விலைவாசி ஜாஸ்தியா இருக்குது. அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? நான் 66,000 சொல்றேன். ஆனா என்னோட வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, இல்ல 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 50% இம்பாக்ட் எடுத்துட்டு வரான்றதுனால 1,32,000 ஆயிடுது இந்த வருஷம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. For last year as per the rule, gross profit will be gross profit percentage applied on sales. Gross profit ஓட ஃபார்முலா என்ன? Gross profit divided by sales on 100. So எல்லாமே அந்த சேல்ஸ்க்கு தான் வந்து விற்பனைக்கு தான் அவங்க இது பண்றாங்க. For current year எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. Gross profit will be the balancing figure. ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் கிளைம் கால்குலேஷன். இதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் கிளைம் கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த சம்ல வந்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 1,32,000. ஓகேவா? அவன் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான்? 4,000 ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ இதுதான் வந்து என்னோட ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் லாஸ். அவ்வளவுதான் பத்மா. ஸ்ரீ. ஈஸியா இருக்கா அந்த சம்ம? போட்டு பாருங்க. இந்த இந்த இடம் கண்டிப்பா குழப்பமா ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தடவை கண்டிப்பா குழப்பம். ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் சொல்லிடுறேன். ஒரு சம்ல 6 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ஸ்டெப் கரெக்ட்டா போட்டீங்கன்னா, ஸ்டெப் மார்க் உண்டு ஸ்ரீ, பத்மா. ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது சிடபிள்யூல. அதனால நீங்க தைரியமா, ஹேப்பியா அட்டெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான் தெரியுதா? சம்டைம்ஸ் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகாது. ஆனா அதுக்காக பயப்படாதீங்க. பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகாம இல்லன்னா நீங்க நெறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் குட்டி, குட்டி, குட்டி டி அக்கவுண்ட் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா போட்டீங்கனாலே பாதிக்கு பாதி மார்க் குடுத்துருவாங்க. 7 மார்க்குக்கு 5 மார்க் குடுத்துருவாங்க. புரியுதாம்மா? சூப்பர். பத்மா, இஃப் யூ ஆர் சொல்லுமா. ஆ. புக்ல சொல்றீங்களா ஸ்ரீ?
ஓ! சரி, சரி, சரி. ஓகே. புரியுது ஸ்ரீ. ஸ்ரீ ஆனா நம்ப இதுல இப்படி குடுத்துருக்காங்கல்ல, நம்ம சிஏ புக்ல கரெக்ட்டா குடுத்துருக்காங்க ஸ்ரீ. ஸோ நான் எப்பவுமே இந்த சிஏ மெட்டீரியல் அவங்க அழகா எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? அடுத்தது, அப்புறம் என்ன பண்ணணும்? இது கிட்டத்தட்ட குக்கிங் மாரின்னு வச்சுக்கோங்களேன். குக் வித் கோமாளி மாரி. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த ஆம் இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு வரணும். அப்புறம் ஒரு சேலஞ்ச் குடுப்பாங்க. அத சேலஞ்ச் இது பண்ணணும். அப்புறம் அந்த மாரி மெயின் டிஷ் ஏதோ போவாங்கல்ல, அந்த மாதிரி இது அழகா சி புக்ல அழகா குடுத்துருக்காங்க ஸ்ரீ. நம்பள்துல எப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்ஸர் அட்டாக் பண்ணும். ஆ. ம். ஆ. ரேஷியோ அதே காஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சுட்டு. கரெக்ட், கரெக்ட் ஸ்ரீ. கரெக்ட்டா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சீக்வென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கு குடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா போன வருஷத்தோடது எடுத்துக்கோங்க பேஸா. அதுல இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிங்க. அப்புறம் அ குளோசிங் ஸ்டாக் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் பிகம்ஸ் தி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் கரண்ட் இயர். எப்பவுமே கிராஸ் ப்ராஃபிட்டும், குளோசிங் ஸ்டாக்கும் ஃபிரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுக்கோங்க. So whenever there is an impact in your gross profit, the same impact has to be incorporated in the closing stock. அதுக்கப்புறம் கரண்ட் இயரோட ப ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுங்க டில் த டேட் ஆஃப் ஃபயர். அப்ப வந்து யுவர் கிராஸ் ப்ராஃபிட் வில் பி யுவர் பேலன்சிங் ஃபிகர். அப்புறம் கிளைம் கால்குலேஷனுக்கு இவ்ளோ ஆச்சுப்பா. ஆனா இவ்ளோ வேல்யூ ஆஃப் ஸ்டாக் நான் புரொடெக்ட் பண்ணேன். அப்போ இவ்ளோ தான் வந்து அமௌண்ட் ஆஃப் வந்து எனக்கு ஸ்டாக் லாஸ்ன்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆ. செல்லிங் பிரைஸஸ் ஹேவ் கான் அப் பை அதாவது இது எப்படி குடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீ, ஸ்ரீ இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ரீ. ஆ. ம். ம். ஆமா, ஆமா. இல்ல அவன் சொல்றான் ஸ்ரீ. அந்த மாரி 5% அதிகமா இருக்குன்னு சொல்றான். ஒருவேள உங்களுக்கு இந்த சேல்ஸ் ஃப்ரம் 1/1/2023 டூ 59 குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த 5% இன்கார்ப்பரேட் பண்ணிக்கணும். ஆனா சம்ல குடுத்துருக்கனால அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க. புரியுதா? அதாவது இது சில இன்ஃபர்மேஷன் வந்து ஆ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாரி இருக்கும். ஓகேவா? ஆ நம்ப வந்து அது வி ஹேவ் டூ டேக் அ ஜட்ஜ்மென்ட். உங்களுக்கு நம்பரே டைரக்ட்டா குடுத்துட்டாங்கன்னா, நீங்க இந்த 5% இன்கார்ப்பரேட் பண்ணிக்க வேணாம். நம்பர் குடுக்கலன்னா, நீங்க 5%க்கு போன வருஷம் சேல்ஸ்ன்னு இன்கார்ப்பரேட் பண்ணிக்கணும். ம். லாஸ்ட் இயர்து குடுத்துருக்காங்களே ஸ்ரீ, உங்களுக்கு? ம். ம். ஒரு நிமிஷம் இருங்க ஸ்ரீ.
இல்ல ஸ்ரீ என்ன சொல்றீங்க? புரியல ஸ்ரீ. சேல்ஸ் இன் 2022 1,20,000 குடுத்துருக்கான் ஆல்ரெடி. 1,20,000 1,20,000 குடுத்துருக்கான். ம். ஸ்ரீ 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 ஒரே நிமிஷம் இருங்களேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இப்ப எனக்கு இங்க இப்ப இந்த டீட்டெயில்லாம் அப்படியே தான் எடுத்தேன். 1,20,000 சேல்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் 40 ஆக்சுவலா இது கரெக்ட்டு. இது கரெக்ட்டு. எங்க ஸ்ரீ சேஞ்ச் சொல்றீங்க? ஒரு வாட்டி சொல்லுங்க ஸ்ரீ. அதாவது 2,10,000 105க்குன்னா, ஆ லாஸ்ட் இயரோடது அதுக்கு ஈக்குவலா இருக்கிறது 2,00,000 அது சொல்றீங்களா? இந்த பாயிண்ட் தான் சொல்றீங்களா? 5%க்கு கரெக்ட்டா? நீங்க அதுதான் சொல்றீங்களா 2 பேரும்? ஆ அது வந்து 105 இன்கிரீஸ்க்கு. அப்ப ப்ரீவியஸ் இயருக்கு ஈக்விவலன்ட்ன்னா, ஆ திஸ் இன்டூ 100 டிவைடட் பை 105 இதான் சொல்றீங்களா? ஓகே, ஓகே. கரெக்ட், கரெக்ட். ம், ம். ம், ம். ஓ! ம். இல்ல எனக்கு ஆக்சுவலா இது இல்ல இங்க போட்டிருக்காங்க இவங்க. ஆ, ஓ. இங்க 2,00,000ன்னு போட்டிருக்காங்க சேல்ஸ். ஆனா எனக்கு வந்து 1,20,000 வச்சாலே 50% வருது. போட்டிருக்காங்களா? ஓகே, ஓகே, ஓகே. ம். அந்த லைக் டு லைக் மேட்சிங் எடுத்திருக்காங்கன்றீங்களா? அதாவது ஓகே. ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. இதே சம் வரும். ஆமா, இதே சம் ஸ்ரீ இதே சம் கரெக்ட். இதே சம் 3 வாட்டி வந்திருக்கு ஸ்ரீ. 3 வாட்டி. இதே சம் 3 வாட்டி வந்திருக்கு. பத்மா, நோட் பண்ணிக்கோங்க பத்மா. ஆமா, லைட்டு டம்முன்னு எரியும். பத்மா இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்காங்க. என்னாச்சு பத்மா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, 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 சரி. ஓகே, ஓகே. இப்போ இந்த சம் பாருங்களேன், இல்லஸ்ட்ரேஷன். ஒரு 2 மினிட்ஸ் நான் இந்த சம் முடிச்சுடுறேன். அப்புறம் கிளாஸ் இது பண்ணிக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, இல்ல. நான் ஒரு ஒரே நிமிஷம். இதுல 2, 3 சம் தப்பா இருக்கு. உங்களுக்கு நோட் பண்ணி தரணும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3 முடிச்சுடுறேன். Illustration 3 is a problem of type 1 and average clause applied. ஓகேவா? ஆ அந்த மாரி ஒரு சம்மு. நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தோம்ல பத்மாஸ்ரீ. ஆ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்றது அந்த மாதிரி. இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு ஃபயர் பாலிசி எடுக்குறான். ஆஃப் ரூப்பீஸ் 1,60,000 கவரிங் இட்ஸ் ஸ்டாக். ஓகேவா? A fire occurred on 31st March 2023. The following particulars are available.
எப்போ ஃபயர் அக்கர் ஆகுறது? 31st March 2023. நான் புக்ல இருந்தே பாத்துறவா? ஒரு நிமிஷம் இருங்க. அதே தான் இருக்கா? 2023 தான் இருக்கா? சரி ரைட். அப்புறம் இப்ப பாருங்க 1/4/2022 அதாவது போன வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக் குடுத்திருக்கான் 60,000. பர்ச்சேஸ் டில் த டேட் ஆஃப் ஃபயர். அதாவது இந்த ஆம், ஃபயர் வரைக்கும் கரெக்ட்டா ஃபயரும் வந்து அகஸ்மாத்தா ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கா வருது. 2,60,000. சேல்ஸ் டு த டேட் ஆஃப் சேல்ஸ் வந்து 1,80,000. நீங்க சம்ல வந்து இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெதர் இட்ஸ் அ கேலண்டர் இயர் ஆர் அ ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை கேரேஜ் இன்வெர்ட்ஸ்? வேற வேற கெஸ் வேற எனி கெஸ்ஸஸ்? ஆ. பத்மா நீங்க பாதி ஆன்சர் சொல்லிட்டீங்க பத்மா. ஆம், ஸ்டாக் உள்ள வரதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். குட். வெரி குட். 2 பேருமே சூப்பர். ஸோ கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ் டு பி பெய்டு. கமிஷன் வந்து ஒரு 2% பே பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 50% ஆன் காஸ்ட். இங்க தான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 50% ஆன் காஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரூ. 100 காஸ்டா இருந்ததுன்னா, என்னோட லாபம் ரூ. 50னா, என்னோட சேல்ஸ் எவ்வளோ? சொல்லுங்க ஸ்ரீ. ரூ. 150 சேல்ஸ். காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். கரெக்ட்டா? சோ 100 அப்போ இந்த மாதிரி ஒரு அசம்ப்ஷன் பண்ணிக்கணும் ஸ்ரீ. பத்மா. ஓகே. ரூ. 100 காஸ்டா இருந்ததுன்னா, ரூ. 50 லாபம்னா, செல்லிங் பிரைஸ் வந்து ரூ. 150. அப்படி ஒண்ணு அசம்ப்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இப்ப என்ன ஆகுறது? இது இது வந்து கஷ்டமாவே இருக்காது. ரொம்ப ஈஸி சம் சரியா? நீங்க ரொம்ப ஐயோ! என்னப்பா இது அப்படின்னு இல்லாம ஜாலியா போடணும் அப்படின்னா இந்த சம் எடுத்து போட்டுருங்க. இப்ப பாருங்க 2 ஓப்பனிங் ஸ்டாக். போன வருஷத்துலலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டா யூ ஆர் கோயிங் டூ ஹிட் த டார்கெட் அவ்வளவுதான். 2 ஓப்பனிங் ஸ்டாக் 60,000 சரியா? 2 பர்ச்சேசஸ் 2,60,000. கேரேஜ் இன்வெர்ஸ் 1,500. கமிஷன் 5,200. இது போட்டாச்சா? சேல்ஸ் என்ன சொல்றான் அவன்? எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கான்? இந்த சம்ல 1,80,000. சூப்பர். இங்க ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவன் என்ன சொல்றான்? 50 பை 50% ஆன் காஸ்ட்ன்னு சொல்றான். அப்ப இத இப்படி சொல்லலாமா நம்ப? 50 பை இப்ப நான் இப்ப எழுதுறது கரெக்ட்டா தப்பான்னு சொல்லுங்க. 50 பை 100 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ 50 பை 150 ஆன் சேல்ஸ். இப்படி சொல்லலாமா? ஆ கரெக்ட்டா? அப்படின்னா என்ன என்ன ரூ. 100 காஸ்ட்டா இருந்ததுன்னா, ரூ. 50 லாபம் ஆன் காஸ்ட்ல நான் பண்றதும், ரூ. 150 சேல்ஸா இருந்து ரூ. 50 லாபம் பண்றதும் ஒண்ணுதான். 2மே ஒரே பிளான் மாடல் தான் அப்படின்ற மாரி இது அர்த்தம். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும், காஸ்டிங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஐடிடியா இருக்கட்டும், இந்த கான்செப்ட் யூ வில் பிளே அரவுண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே. So 50 by 100 on cost is equal to 50 by 150 on sales. What is gross profit ratio, Sri? Super, Sri. Very good. So, அப்போ 50 by percentage on 100 on cost is equal to 50 by 150 on sales. Sales தெரியுமா நம்மளுக்கு ஆல்ரெடி 1,80,000. அப்ப என்ன பண்ணலாம்? 50 by 150 into 1,80,000. அப்ப எவ்வளவு வருது ஸ்ரீ? பத்மா? 6 லட்சம் ரூபாய். அந்த 6 லட்சம் ரூபாய் தான் 6 லட்சம் இல்ல. சாரி 60,000. சாரி சார். இருங்க நான் தப்பா போட்டேன். 60,000 60,000. அந்த 60,000 தான் இங்க 50 பை 150. ஆ சரி. இப்ப ஒருவேள ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு வந்து காஸ்ட் தான் குடுத்துருக்கான். சேல்ஸே குடுத்துக்கலன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 50 பை 100 ஆன் அந்த காஸ்ட் பிரைஸ் பண்ணணும். அப்ப யூ வில் கெட் யுவர் வேல்யூ. கிராஸ் ப்ராஃபிட். புரியுதா? இப்ப வந்து 60 வந்துருதா? ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கான். பர்ச்சேஸஸ் இருக்கான். கிராஸ் ப்ராஃபிட் இருக்கான். அந்த பக்கம் சேல்ஸ் இருக்கான். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு பத்மா? ஐயோ! சாரி பத்மா. அவ்வளவுதான் பத்மா. சூப்பர். இப்ப இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கோங்க பத்மா. 2,60,000 பிளஸ் ஐயோ 60,000
plus 1600 plus 5200. இவன் வரானா? சேல்ஸ் ஆல்ரெடி எவ்வளவு இருக்கான்? 1,80,000 இவன்ல இருந்து இவன் மைனஸ் பண்ணலாமா? இவத்துல இருந்து இவன் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது? ஏதோ விட்டுட்டேனா? கிராஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணலையே, சாரி. 2,06,800 அவ்வளவுதான். க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சோம் 2,06,000. எவ்வளவு ஸ்டாக் ப்ரொடெக்டட் ஸ்ரீ சம்ல? என்னமா? சால்வேஜ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான் சம்ல? சூப்பர் ஸ்ரீ, அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ 2,06,800ல 41,360 மைனஸ் பண்ணனா இவ்வளோ வந்து எனக்கு லாஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், அவன் என்ன சொல்றான்? அமௌண்ட் ஆஃப் கிளைம் டு பி மேட் அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அஸ்யூமிங் பாலிசி வாஸ் சப்ஜெக்ட் டு ஆவரேஜ் கிளாஸ். நான் ஃபயர் பாலிசி எவ்வளோக்கு எடுத்துக்கிறேன்? 1,60,60,000 எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாலிசி 1,60,60,000. ஆனா ஸ்டாக் பாருங்க 1,65,440. இஸ் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஹியர்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் கிளாஸ், ஆவரேஜ் கிளாஸ் இங்க அப்ளிகபிள். ஆவரேஜ் கிளாஸ், ஆவரேஜ் கிளாஸ் இங்க அப்ளிகபிள் தான் ஸ்ரீ பத்மா. ஏன்னா ஆவரேஜ் கிளாஸ் எப்ப அப்ளிகபிள் ஆகும்? நான் பாலிசி எடுத்ததை விட என்னோட லாஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா, ஆர் இப்படி சொல்றேன், பாலிசி என்னோட லாஸை விட பாலிசி என்கிட்ட கம்மியா இருந்ததுன்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகும். ஆவரேஜ் கிளாஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார், அதுதான் மீனிங். இங்க பாருங்க, அதான் போட்டிருந்தேன் பத்மா. ஓகேவா? புரிஞ்சுச்சா? பரவாயில்ல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சோ நீங்க இப்ப கொஸ்டின் கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஸ்டெப் நம்பர் 5ல அந்த செல்ஃப் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இஸ் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள்? எஸ். சோ வாட் யூ ஹேவ் டு டு? இவங்களுக்கு ஆஃப்டர் சால்வேஜ் வந்து 1,65,400க்கு இவங்க டோட்டல் லாஸ் வந்து டோட்டல் லாஸ் இல்ல, க்ளோசிங் ஸ்டாக் வந்து, ஆமா, டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் லாஸ்ட் இவ்வளவு தானே, 2,06,800னா 1,65,60,000 தான் நான் பாலிசி எடுத்திருக்கேன். அப்ப 1,60,60,000 எவ்வளோ? அப்போ ப்ரொபோர்ஷனேட்டா கண்டுபிடிக்கிறோம் பத்மா. புரியுதா பத்மா? இப்போ இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க பே பண்ணிட்டே வரீங்க பத்மா. வருஷா வருஷம் 5,000 பே பண்றீங்க. கரெக்ட்டா 2 வருஷம் கரெக்ட்டா பே பண்ணிட்டீங்க. 10,000 பே பண்ணிட்டீங்க. ஆனா உங்களோட பாலிசி வேல்யூ நீங்க எடுத்தது வந்து 2,00,000 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேல உங்களால பே பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் போது என்ன பண்ணுவான்? அவன் கமிட் பண்ண அமௌண்ட்ட குடுக்க மாட்டான். இந்த 2000 மாசம் 10,000 பே பண்ணியிருக்கீங்களா 2 வருஷத்துக்கு, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். கரெக்ட்டா? சோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரொபோர்ஷனேட். அந்த மாதிரி தான் இது. 1,65,400 வந்து எனக்கு வந்து டோட்டலா நான் வந்து எனக்கு இங்க கிடைச்சிருக்கிற வேல்யூ டோட்டல் லாஸ். அப்போ என்னோட க்ளோசிங் ஸ்டாக்கோட இது என்ன? 2,06,800. அப்போ என் பாலிசி வேல்யூ 1,60,000 இருந்ததுன்னா என்னோட ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ எவ்வளோ? this into this divided by this. 1,27,969 அதான் வருதா? ஆமா, 1,28,000 அப்ராக்சிமேட்லி. இல்ல நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உண்மை இல்ல. ஆக்சுவல் லாஸ் இன்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபைல். எப்படி இருந்தாலும் ஓகே தான். நீங்க
ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே. இல்ல இந்த மாதிரி இவ்ளோக்கு இவ்ளோ வருது, இவ்ளோக்கு இவ்ளோ வருது அப்படி நான் எப்பவுமே அந்த மாரி இவ்ளோக்கு இவ்ளோ அப்படி சொல்லியே பழகிட்டனால அப்படி பண்ணேன். இல்ல நீங்க இஃப் யூ வாண்ட் டூ அப்ளை த அமவுண்ட் ஆஃப் கிளைம் அப்ளையிங் ஆவரேஜ் கிளாஸ்னாலும் யூ யூ கேரி ஆன் தட் formula. What is the formula? Amount of claim is equal to actual loss into amount of policy divided by value of stocks at the date of fire. அவ்வளவுதான். இந்த ம், ம். ம். அதாவது இவ்ளோ ஃபயர் ஃபயர்லாம் இழந்துட்டோம் பத்மா. ஆனா சால்வேஜ்க்கு அப்புறம் ரிமைனிங் எனக்கு இவ்ளோ இருக்கு. ஒருவேளை எனக்கு 1,60,60,000 தான் என்கிட்ட இந்த இது ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர்வா இருந்ததுன்னா, என்னோட நெட் லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்ளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட் ஆஃப் கிளைமுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கண்டுபிடிக்கிறோம் பத்மா. ஓகேவா? இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனேட். அதாவது 1,65,440 இஸ் மை ஆக்சுவல் லாஸ். பட் என்னோட இந்த ஃபயர் எவ்வளவு இருக்கு? 2,06,000. அதுக்கு நான் பாலிசி 1,60,000 தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ என்னோட ஆக்சுவல் லாஸ் 1,65,440க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த இந்த ஸ்டாக் அதாவது இந்த ஸ்டாக்குக்கு இந்த பாலிசினா இந்த ஆக்சுவல் லாஸுக்கு என்னோட பாலிசி கிளைம் எவ்வளவு வரும் ஈக்குவலண்டான்றத கண்டுபிடிக்கிறோம். புரியுதா ஸ்ரீ? புரியுதா ஸ்ரீ? பத்மா புரியுதா? சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட். அதாவது இந்த 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 ஃபார்மேட் ஆஃப் சம்ல வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் குடுக்கல. அதனால ப்ரீவியஸ் இயரோட நம்ம இந்த மெமராண்டம்லாம் நம்ம போடல. சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரே இயர் குடுத்துட்டு, ஒரே இயரோட டேட்டா வச்சு நம்ம அழகா வந்து we are calculating the closing stock. அந்த closing stock வச்சு we are trying to understand whether it is a part of under insurance or over insurance. Since some itself specifically specify the concept of average clause. What is average clause? When it is a under insurance coverage situation. What is under insurance coverage situation? When my amount, when my policy amount is less than my actual loss. Appo you will have to apply this amount of claim is equal to actual loss into amount of policy. இது அவ்வளவுதாம்மா. இது வந்து 7 மார்க்ல வருது. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல அது 7 மார்க். இல்லஸ்ட்ரேஷன் 3 7 மார்க். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுக்குறேன். அதே மாதிரி சம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6 வேணா போட்டு பாருங்க. ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? அதே மாதிரி மெமரண்டம் இது வேண்டாம் வேணாம் வேணாம் சாரி சாரிப்பா இல்லஸ்ட்ரேஷன் 6 வேண்டாம். அப்நார்மல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 போட்டு பாருங்க. அதே மாதிரி சரியா? ஆ ப்ரீவியஸ் இயர்து குடுத்துருக்கான். அடுத்த வருஷத்தோடது குடுத்துருக்கான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஆன்ஸர புக்கோட ஆன்ஸரோட ரிலேட் பண்ணிக்காதீங்க. ஃபுல்லா ஓரளவுக்கு முடிச்சிருங்க. அப்புறம் ரிலேட் பண்ணிக்கோங்க. ம். சூப்பர்மா. வெரி குட். நல்ல அப்சர்வேஷன். கரெக்ட் ஸ்ரீ. சோ நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்ஸர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட்டா பண்ணணும்ன்ற இதெல்லாம் கிடையாது பத்மா. ஸ்ரீ ஓகே. ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a ட்ரை யூ ஆர் கிவிங் இட் அவ்வளவுதான். என் தாட் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் எப்படி பண்ணுவோம்? பிளாங்கா இருக்கும் அப்படியே பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுங்க. பரவால்ல. தப்பானா பரவால்ல. 2வது வாட்டியும் தப்பானா பரவால்ல. 3வது வாட்டி கரெக்ட்டா பண்ணிடுங்க. ஓகேவா? இங்க வந்து இப்ப எம்எஸ்ஆர் இருக்காரு. தெரியுமா ஸ்ரீ உங்களுக்கு? சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தடவ யூ ஹேவ் டு டூ இட் வித்தவுட் சீயிங். லெட் இட் பி ராங். ரெஃபர் பண்ணுங்க. செகண்ட் தடவ டூ இட் வித்தவுட் சீயிங். தேர்ட் தடவ கரெக்ட்டா பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தடவையே வரலையே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்காக சொல்றேன்.
சூப்பர்மா. ஓகே. இது வந்து வி ஹேவ் கவர்ட் 70% ஆஃப் தி இன்சூரன்ஸ். இன்னும் 2 சம் இருக்கு. டிஃபரண்ட் பேட்டர்ன்ல. இல்லஸ்ட்ரேஷன் 2 ஒரு டைப் 3 ப்ராப்ளம் மாடலு. ஓகேவா? அது நாளைக்கு கிளாஸ்ல அப்படி எடுக்கிறேன். டைப் 3 இது. கொஞ்சம் டஃப் சம் தான். இல்லஸ்ட்ரேஷன் 3 நம்ம போட்டுட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 4ல தப்பா இருக்கு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லட்டுமா? சம்ம போட்றாதீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 4 போடாதீங்க. சம் தப்பா இருக்கு. நான் கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து போட்டுருங்க ஹோம்வொர்க். இல்லஸ்ட்ரேஷன் 6 நான் போடுறேன். ஓகேவா? சோ யுவர் ஹோம்வொர்க் இஸ் இல்லஸ்ட்ரேஷன் 5. சூப்பர்மா. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. பத்மா ஒருவேளை ஈவினிங் வந்து ஃப்ரீயா ஏதாவது இருந்தீங்கன்னா பிங் பண்ணுங்க பத்மா. அந்த டைம் நானும் இதுவா இருந்தேன்னா 3 to 4 ஒரு பிகாம் கிளாஸ் வச்சிருக்கேன். அத தவிர இல்ல எனக்கு. ஒருவேளை இஃப் யூ ஆர் ஃப்ரீ ஓகே பிங் பண்ணுங்க. வி வில் ஹேவ் கிளாஸ். ஓகே. ஓகேம்மா. தேங்க் யூ ஸ்ரீ. தேங்க் யூ பத்மா. நாளைக்கு பார்க்கலாம் 9 மணிக்கு. பைம்மா. தேங்க் யூ. பை, பை, பை.